யோவான் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உங்கள் நடுவில் யோவான் சுவிசேஷ ஊழியத்தின் ஸ்தாபகரும் தலைவருமான சுவிசேஷகர் தன்ராஜ் தாமஸ் அவர்கள் புத்தாண்டு தேவ செய்தியை வழங்க இருக்கிறார். அதற்கு முன்பதாக எங்கள் சபையின் பாடல் குழுவினர் சில பாடல்களை பாடுவர். வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவ என்ன வேலைக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவ என்ன வேலைக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளை வாழ்கிறோம்
துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. பரிபின் சத்தமோ மகிழ்ச்சியின் சத்தமோ திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல நாவில வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அழிந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அழிந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. வாழ கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. வாழ கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனாய் மாத்திட்டீங்க. இடிந்து கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. கலிப்பின் சத்தமோ மகிழ்ச்சியின் சத்தமோ திரும்ப கேட்க பண்ணீங்க. புதிய பாடல நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. 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 பாராலும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோரு வாழ்த்த பாரோரு போச்ச பாராலும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. கிழக்கினிலே விண்மீனை அன்று கண்டாரே. விண்மீனை கண்டதினால் பயணு கொண்டாரே. கிழக்கினிலே விண்மீனை அன்று கண்டாரே. விண்மீனை கண்டதினால் பயணு கொண்டாரே. விண்மீனும் வழி நடத்த தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. விண்மீனும் வழி நடத்த
பயணத்தை தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. வானோரு வாழ்த்த பாரோரு போற்ற பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. அரசரையே அரண்மனையை காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. அரசரையே அரண்மனையை காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. செய்தி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தான், கண்டு வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்றான். செய்தி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தான், கண்டு வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்றான். வானோரும் பாரோரும் வானோரும் வாழ்த்த பாரோரு போற்ற பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோரு வாழ்த்த பாரோரு போற்ற பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. இப்போ பாடல்களை கேட்டிருப்பீங்க. நம்ம இப்போ தேவ செய்தியை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தூய யோவான் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய வருஷத்தின் துவங்கியிருக்கின்ற நாம் பழைய வருஷத்திற்கு நாம் விடை கொடுத்து விட்டோம். புது வருஷத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டோம். உங்கள் யாவருக்கும் யோவான் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 2024 நம்மை விட்டு விடைபெற்று விட்டது. 2024 நாம் விடைபெற்று 2025க்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். 2024 வருஷம் உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். 24வது வருஷம் பல அனுபவங்களை நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள். 24வது வருஷம் பல பாடுகளை நாம் பட்டிருப்போம். பல பாடுகள் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். 24ஆம் வருஷத்தில் பாடுகள் பட்டோம், பாடுகளை கற்றுக்கொண்டோம், பாடங்களையும் கற்றுக்கொண்டோம். அதனுடைய பாடங்கள் என்ன, அதனுடைய அனுபவங்கள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து இந்த புது வருஷமான 2025ஆம் வருஷத்தில் தேறினவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மேலான கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய வேண்டுதலுமாகவும் இருக்கிறது. எப்பொழுது போலவே நாம் இருக்க வேண்டும் என்று அல்ல, எப்பொழுது போலவே வாழ வேண்டும் என்று அல்ல. நான் என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என் நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறவர்களாக அல்ல. பிறந்திருக்கிற இந்த புதிய வருஷம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. நீங்கள் அதை எப்படி சந்திக்க போகிறீர்கள்? 2025 உங்களை தேடி வந்ததா, அல்லது 2025ஐ நீங்கள் தேடி போனீர்களா என்பதுதான் மகாபெரிய கேள்வி. இந்த புது வருஷத்திலே 2025 உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது, என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய சவால். இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவகுமாரன் எப்படி பிறந்தார், எந்த இடத்தில் பிறந்தார் என்பதை மையமாக கொண்டு ஒரு நல்ல கருத்தை இந்த புதிய வருஷத்தில் உங்களுடைய சிந்தையில் புகுத்த, உங்கள் கண்களுக்கு முன்பு நிறுத்த, நீங்கள் அதன்படி எழும்பி பிரகாசிக்க, அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்ல நான் விரும்புகிறேன்.
எனவே அதற்கு ஆதாரமாய் கொண்ட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அன்பானவர்களே, இது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அதில் பிரசங்கியார்கள் இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லி பிரசங்கம் பண்ணி இருப்பார்கள். ஆனால் இதற்கும் புது வருஷத்திற்கும் என்ன சந்தர்ப்பம், என்ன காரியங்கள், இது எப்படி விளக்கப் போகிறேன்னு நினைக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனத்திற்கும் புதிய வருஷத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தத்தை உண்டு பண்ண போகிறேன். இதிலிருந்து ஒரு நல்ல வசனத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு சத்திரத்தில் இடமில்லையாம். வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமானவருக்கு சத்திரத்திலே இடமில்லையாம். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லாமல் போனது உண்மைதான். ஆனால் அவர் சரித்திரத்தில் இடம் பிடித்தார். சத்திரத்தில் இடமில்லாமல் போனது உண்மைதான். ஆனால் சரித்திரத்தை கிமு கிபி என்று 2ஆக பிரித்தார். சத்திரத்தில் இடமில்லாமல் போனது உண்மைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திர சகாப்தம் படைத்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. பட்டி தொட்டியிலே, கிராமத்திலே, குடிசை வீட்டிலே, பாமர மக்கள் மத்தியிலே, நாம் ஏழை குடும்பத்திலே, இல்லாத சூழ்நிலையிலே, ஏழை அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர்களாக, அநேக வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக, ஏதோ ஒரு ஊரிலே, ஏதோ ஒரு மூலையிலே நாம் யாரோவாக எவரோவாக இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த வசனத்தின் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்தில் உள்ள முன்னணியிலே அவர் பிறந்தார். மாடா மாளிகையிலோ, கூடா கோபுரங்களிலோ, மகா பெரிய அரண்மனையிலோ அவர் பிறக்கவில்லை. மாட்டு தொழுவத்தில் உள்ள முன்னணியிலே அவர் பிறந்தார். சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாதபடியால் அவ்வண்ணமே தொழுவத்தில் வெளியே அவர் பிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை, இந்த நற்செய்தியை, இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையிலே இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை, ஆனால் சரித்திரத்தில் இடம் பிடித்தார். நீங்கள் யாரோவாக எவரோவாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புது வருஷத்திலே நீங்களும் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும். எப்படி படைக்க முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை அர்ப்பணித்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் ஜெபம் பண்ணினால், அவர் உங்களை சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற்றுவார். அவர்களோ இவர்களோ சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதை விட நீங்கள் தானே சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறவர்களாய் மாறலாமே. நம்முடைய ஆண்டவர் உலக நாயகன் மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் ஒரு சரித்திர புருஷன் மட்டுமல்ல. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை 2ஆக பிரித்த புருஷன். கிமு கிபி என்று 2ஆக பிரித்த சரித்திர புருஷன். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் புதிய சரித்திரம் படைக்கலாமே, புதிய சகாப்தம் படைக்கலாமே. ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டாரே, ஏதோ ஒரு அரியா பெற்றோருக்கு பிறந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்
உலக புகழ்பெற்ற ஒரு மனிதனாக மாறி அவர் மரித்து போனாரே, நீங்களும் யாரோ பெயர் அறியப்படாத ஊரிலே பெயர் தெரியப்படாத பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது, ஆண்டவரிடம் நீங்கள் வருகிற போது, ஆண்டவரை நம்புகிற போது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களோ அதிகமாக இருக்கும். இந்த வசனங்கள் மூலமாக என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? என்ன கருத்து உங்களுடைய உள்ளத்திலே புதைக்கப்படுகிறது? இந்த வார்த்தைகள் உங்களுடைய சிந்தையில் விதைக்கப்படுகிறதா? எழும்புங்கள், புறப்படுங்கள். நாம் அயர்ந்து நித்திரை செய்தது போதும், சோம்பேறிகளாக ஒரு மூலையில் உட்கார்ந்தது போதும், ஏதோ சில விஷயங்கள் உங்களுடைய சிந்தையை குழப்பிக் கொண்டிருந்தது போதும், எதையோ சிந்தித்து யாரையோ சிந்தித்துக் கொண்டிருந்தது போதும். நீங்கள் வேதத்தை தியானியுங்கள், வேத வசனங்களை படியுங்கள். புது வருஷத்தில் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைப்பை நீங்கள் டர்ன் பண்ணிக் கொள்ளுங்கள், டியூன் பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்கள் டர்ன் ஆனால், நீங்கள் டியூன் ஆனால் உங்களை ஆண்டவர் டிரான்ஸ்பிகரேஷன் ஆக்குவார். அதாவது நீங்கள் மறு ரூபம் அடைவீர்கள், புதிய சகாப்தம் செய்வீர்கள், புதிய சரித்திரம் படைப்பீர்கள். இந்த புது வருஷத்தில் புது சகாப்தம் பண்ண, புதிய சரித்திரம் படைக்க, சரித்திர புருஷர்களாய் மாற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சத்திரத்தில் இடம் கிடைக்காமல் போன இயேசு சரித்திரத்தில் இடம் பிடித்தார். எங்கேயோ இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை இந்த புது வருஷத்திலே ஏதாகிலும் ஒரு சகாப்தம் படைக்க, ஏதாகிலும் ஒரு வகையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காக, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறப்பதற்கு சத்திரத்திலேயே இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடியவராகவும், சரித்திரத்தையே இரண்டாக, கிமு கிபி என்று இரண்டாக பிரிக்கக்கூடியவராகவும், சரித்திர புருஷனாகவும் மாற்றின எங்கள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தம்பிமார்களையும், ஒவ்வொரு தங்கச்சிமார்களையும், ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரியையும், ஒவ்வொரு ஐயாவையும் ஒவ்வொரு அம்மாவையும் நீர் சரித்திர புருஷர்களாய் மாற்றும். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யக்கூடிய ஒன்றாக அவர்களை நிறுத்தும். தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக, தேவனுக்கு மகிமையான பாத்திரங்களாக, தேவனை உயர்த்துகிறவர்களாக, தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறவர்களாக ஒரு மகிமையான சரித்திரம் படைக்க ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும். 24 விடைபெற்றது, 25 அன்போடு எங்களை வரவேற்று சந்தித்திருக்கிறது. நாங்களும் 25 அன்போடு வரவேற்று நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நாங்கள் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய, பெரிய காரியங்களை நாங்கள் செல்லும் ஆராதிக்கும் சபையில் செய்ய, நாங்கள் மகிமைப்படும்படி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், கிருபைதாரும், மகிமைப்படும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் இந்த புது வருஷத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் சபை முகவரி தூய யோவான் கிறிஸ்துவ சபை 81A திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, காலாடிப்பேட்டை மெட்ரோ, சென்னை 600019. ஜான் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், நியூ லைஃப் சென்டர் 58/86 வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட், KGL மினி ஹால் ஆப்போசிட்,
திருவற்றியூர், சென்னை 600019.